இந்த மாதத்தில் மட்டும் என்னோட யூடியூப் வருமானம் என்னன்னு தெரியுங்களா? 1,30,000 ரூபாய்ங்க. பி ஹாப்பி. என்ன பார்க்குறீங்க? என்னடா இது இப்படி சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏங்க இப்படி தாங்க நிறைய வீடியோ போடுறாங்க. எனது வருமானம் யூடியூப்பில் இத்தனை வருமானம் வந்திருக்கு, அத்தனை வருமானம் வந்திருக்கு, யூடியூப்ல இருந்து வந்திருக்கு, அங்கிருந்து வந்திருக்கு, இங்கிருந்து வந்திருக்குன்னு வீடியோ போட்டு விடுறாங்க. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆளுகள்லாம் என்ன பண்ணுவாங்க? நிஜமானுமா என்ன இது ஒரு வீடியோ போட்டால் இவ்வளோ வருமானமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆரம்பிச்சுட்டே இருப்பான். யோசிச்சு ஆரம்பித்து முடித்து அடுத்த வீடியோ பார்க்குறக்குள்ள இன்னும் 4 பேர் வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க. எனது யூடியூப் வருமானம் இவ்வளவு, இந்த மாதம் இவ்வளவு, போன மாதம் இவ்வளவு, அப்போ இந்த வரிசைக்கு ஃபுல்லாக இவ்வளவு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு விட்றாங்க. அடடா, இதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஆள் என்ன பண்ணுவேன்? அவன் சிவனேன்னு வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தான். வீடியோ பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அடே நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே, நம்மளும் ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுவான். சரி நம்மளும் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் செலக்ட் பண்ணி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வீடியோவை எடுத்து போட்டால் வியூஸே வரல. வியூஸ் வராமதுக்கு என்ன பண்ணுவான்? மறுபடியும் டிப்ஸு போய் பார்ப்பான். இந்த வியூஸ் அதிகரிக்க என்ன டிப்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரிக்க என்ன டிப்ஸ், வியூஸ் அதிகரிக்க என்ன டிப்ஸ், லைக்ஸ் அதிகரிக்க என்ன டிப்ஸ், வாட்ச் அவர் அதிகரிக்க என்ன டிப்ஸ், இப்படி வீடியோக்களாகவே பார்த்துட்டு வருவான். அதையெல்லாம் போட்டாலும் வியூஸ் வராது, லைக்கும் வராது, சப்ஸ்கிரைபும் வராது. ஏதோ வருது, அது வரைக்கும் ஓகே. எல்லாத்துக்குமே யூடியூப்பில் எல்லாருமே சக்ஸஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. நம்ம ஆள் ஆரம்பித்து ஒரு 10 வீடியோ போடுவான், ஒரு 100 லைக்ஸ் 200 லைக்ஸ் வரும், அதோட ஸ்டாப் ஆகிடும். என்னடா இது மற்றவங்க வீடியோவில் போகுது, நம்ம இது எப்போ வீடியோ அப்லோடு பண்ணி வாட்ச் அவரெல்லாம் வாங்கி, அது சாதாரண வாட்ச் அவரா? 4000 வாட்ச் அவர், 4000 மணி நேரம் நம்ம வீடியோக்களை பார்த்தா தான் யூடியூப்கார நம்மளுக்கு காசு தருவோம். ஆனால் அந்த 4000 மணி நேரம் யார் பார்ப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? வீடியோ தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம ஆளுங்க. நம்மளும் அப்படி தானே, ஒரு வீடியோ பார்த்தா பிடிக்கணும், அது ஏதாவது மேட்ரு இருந்தால் பார்ப்பாங்க, இல்லைன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க தானே. அதே மாதிரி தான் நம்ம ஆள் ட்ரை பண்ணி ரொம்ப டயர்டாகிருப்பான். அந்த டயர்டாக நேரத்தில் மறுபடியும் எனக்கு இந்த மாதம் இவ்வளவு வருமானம் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்துச்சு போடுறா. என்னடா இது மறுபடியுமே நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஆயிரு, சரி மறுபடியும் வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீடியோ போட்டே இருப்பாப்புல. ஒன்றும் நடக்காது, வியூஸும் போகாது, லைக்ஸும் போகாது, வாட்ச் அவரும் கிடைக்காது, சப்ஸ்கிரைபரும் கிடைக்க மாட்டாங்க. இதை பார்த்து சோர்ந்து டயர்டாகிட்டாங்க. அதனால் யூடியூப்பில் வீடியோ போடுற மக்கள் தயவு செஞ்சு உங்கள் பாஸ்புக்கை காட்டுங்க. பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணி இவ்வளோ வருமானம் அப்படிங்கிறத காட்டுங்க. பொய்யான தகவலை போடாதீங்க. காரணம் என்னென்னா, சும்மா இருக்கிற ஆளுகளெல்லாம் உசுப்பேற்றி விட்டு அவங்கள மைண்டு டென்ஷன் ஆகி தலை பிச்சுட்டு சுற்றுறாங்க. நிறைய பேர் தலை பிச்சுட்டு சுற்றுறாங்க. யூடியூப்பில் வருமானம் வரல. அவன் ஒழுக்கமாக வேலைக்கு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் வருமானம் வந்திருக்கு, அது வேறு விஷயம். யூடியூப்பில் ஜெயிச்சு சம்பாதிக்காத சில பேர் தான். அந்த சில பேர் பண்ணுற வேலை தான் பெரிய கூட்டத்தை உருவாக்குறாங்க. அதாவது யூடியூப்பில் ஜெயிக்க முடியாமல் இப்படி தாங்க எல்லாம் நிறைய பேர் அப்படியே ஸ்ட்ரக்காகி நினைக்கிறாங்க. குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரக்காகி நிறுத்திடுவாங்க. சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்க, லைக்ஸும் வராது. அப்புறம் எப்படி வாட்ச் அவர் கிடைக்கி? 4000 வாட்ச் அவர் சும்மா கிடச்சிருமா? சாதாரண விஷயமே இல்லைங்க. 4000 வாட்ச் அவரெல்லாம் வாங்குறதெல்லாம் சும்மா வருஷக்கணக்காக ஆகணும், ஒரு 2-3 வருஷம் ஆகணும். நம்ம ஆளுங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே வருமானம் வந்துரு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுடுறாங்க. அதான் எங்கே பார்த்தாலும் வருமானம், எனக்கு இவ்வளோ வருமானம், எனக்கு அவ்வளோ வருமானம் அப்படின்ட்டு. நம்ம ஆளு தான் நம்மளுக்கு டக்குன்னு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆளுங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் பூராமே
ஆனால் வீடியோ எடுத்து படம் பிடிச்சி அப்லோடு பண்ணோம்னா காசு வருதான். இது இல்லை மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிற ஆளுகள்லாம் இந்த வேலையே இருக்கிறாங்க. வீடியோ போட்டு அந்த யூடியூப்பு மண்டை பிச்சுட்டு தெரியுது. டெய்லி லட்சக்கணக்கான வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்குது. அவர் தான் என்ன பண்ணுவார் பாவம் யூடியூப்காரர். நீங்களே யோசிச்சு கொண்டு பார்க்கலாம்.